யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. ஒருத்தங்க போடக்கூடிய வீடியோஸ பொறுத்துதான் மக்களுக்கு பிடிக்கிறதும் பிடிக்காததும் இருக்கு. அவங்க பேசுற பேச்சு, நடந்துக்கிற விதத்தை பொறுத்துதான் மக்கள் அவங்க வீடியோஸ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க. மக்களுக்கு நம்மள பிடிக்கிறதும் பிடிக்காம இருக்கிறதும் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துல தான் இருக்கு. நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் போடுறோம், எந்த மாதிரி பேசுறோம், எந்த மாதிரி ரியாக்ட் பண்றோம், எந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்றோம், எந்த அளவுக்கு மக்களை சிரிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பொறுத்து தான் இருக்கு. மக்களுக்கு பிடிக்காம போறதும் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பொறுத்து தான் இருக்கு. சோ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இர்ஃபான் வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர், பெரிய யூடியூபர், அவர் நிறைய ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டு சாப்பிடுறது, சோ இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. மக்களுக்கு அவருடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சி கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரம்ஜான் டைம்ல அவர் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோஸ்ல ஏழை மக்களை அதுக இதுக அப்படின்னு சொல்லிட்டு திட்டுனது ரொம்பவே ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நிறைய பேர் அவரை கழுவி கழுவி வீத்தி அவருடைய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்தது. சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு சாரி வீடியோ போட்டிருக்காரு, நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரம்ஜான் முடிஞ்சு 1.5 மாசம் தாண்டி சாரி வீடியோ அவர் போட்டிருக்காரு. சோ அன்னைக்கு நடந்தது பிளஸ் இன்னைக்கு நடந்த சாரி வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் பேச போறேன். அவருடைய இப்ப இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை பாக்குறதுக்கே ரொம்பவே ஒரு ஃபன்னா தான் இருக்கு. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல்ல நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. பொதுவா ஹெல்பிங் வீடியோஸ் யாருமே போட மாட்டாங்க. ஏன்னா அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வலது கை பண்ணியது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க. சோ நான் கூட ரீசெண்ட் என்னுடைய பர்த்டேக்கு முன்னாடி 2022 நினைக்கிறேன், எனக்கு பர்த்டேக்கு நான் எனக்கு ஏரியால ஒரு கோயில்ல போய் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆக்சுவலா அது ஒரு சின்ன கோயில் தான். அங்க ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. சோ பாவப்பட்டவங்க அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு 10 பார்சல் தான் வாங்கிட்டு போனேன். ஏன்னா நான் அந்த ரூட் போகும்போது டெய்லி பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேரு கிட்ட கூடி வந்தாங்க. என்னால அதை சமாளிக்க முடியல. இருந்தாலும் நான் அதை அப்படியே கொடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஏன்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நம்மள்ட்ட எதுவுமே கேட்கல. நம்ம தான் இஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறோம். போகும்போது அவங்க நம்மள சூழ்ந்து வருவாங்க, நமக்கு கையை பிடிச்சிருப்பாங்க, பைய பிடிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் பொறுமையா இருக்கணும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் அதுல இருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் ஒரு 10 பார்சல் தான் சாப்பாடு கொண்டு போனேன். அதை அப்படியே 10 வீடு தான் கொடுக்க முடிச்சு, கொடுத்துட்டு தான் திரும்ப வந்துட்டேன். சோ இது எனக்கு நடந்த ஒரு இஷ்யூ. ஆனா இர்ஃபான் வியூ என்ன பண்றாரு அப்படின்னா, ரம்ஜான் டைம்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு ஒரு சாரி, ஒரு வேஷ்டி 50 ரூபாய், சோ அந்த மாதிரி அவரு பிளான் பண்ணி கொண்டு போறாரு. கொண்டு போகும்போது அவர் கார்ல இருக்காரு, அவருக்கு ஒய்ஃபும் சேர்ந்து போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா ரோட்டோரம் அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்த உடனே பிடிச்சிருப்பாங்க, வாங்குவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க ஆட்டிடியூட நமக்கு தெரியும். பாவப்பட்டவங்க எப்படா நமக்கு சாப்பாடு கிடைக்கும், நமக்கு ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் இருப்பாங்க. சோ அந்த டைம்ல மக்கள் அதை இழுத்தெடுக்கும் போது இர்ஃபானுடைய ஒய்ஃபுடைய ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், இர்ஃபானுடைய பேச்சா இருக்கட்டும், சோ வெயிட் பண்ணுங்க, தாரேன், வெயிட் பண்ணுங்க, அதுகளுக்கு கொடு, இதுகளுக்கு கொடு, சோ அப்படிங்கிற மாதிரிப்பட்ட பேச்சா இருக்கட்டும், கொடுக்கதானே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழைகளை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துற மாதிரி பேசின பேச்சுக்கள் ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவரை கழுவி கழுவி வீத்தினாங்க, அவரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல அன்சப்ஸ்கிரைப் நடந்தது. அவருடைய வீடியோஸ் யாருமே பாக்குறது கிடையாது, லைக்ஸ் யாருமே பண்றது கிடையாது, கமெண்ட்ஸ்ல இவனுடைய வீடியோஸ் பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1.5 மாசம் தாண்டி அவர் என்ன பண்றாருன்னா 2 நாளைக்கு முன்னாடி சாரி வீடியோ போட்டிருக்காரு. சோ நீங்க சாரி வீடியோ போடுறதா இருந்தா அந்த இஷ்யூ நடந்த மறுநாளே நீங்க என்ன பண்ணிருக்கணும், சாரி வீடியோ போட்டிருக்கணும், அல்லது அந்த வீடியோ delete பண்ணிருக்கணும். அந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமா அந்த வீடியோஸுக்கு ரெவென்யூ வந்ததுக்கு அப்புறம் சாரி வீடியோ போட்டது இர்ஃபானுடைய ஒரு கேரக்டர். சோ நான் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒருத்தவங்க போட்டிருக்காங்க என்னன்னா, ஏற்கனவே இர்ஃபானுடைய மிஸ்டேக் என்னன்னா இவர் இப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாரு, சாரி வீடியோ போடுவாரு, ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாரு, சாரி வீடியோ போடுவாரு. அப்படியே இதுக்கு முன்னாடியே அவர் ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு சாரி வீடியோ நிறைய போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வீடியோஸ் நான் பார்த்தது கிடையாது. அப்படி பண்றவர் தான் இர்ஃபானுடைய கேரக்டர். அதே மாதிரிதான் ரம்ஜான் டைம்ல அவர் பண்ண விஷயமும் இருக்கு. இந்த மாதிரி ஏழை மக்களை தப்பா பேசிட்டு மீன்காரி, ஒரு ஃபிஷ், அதாவது மீன் விற்கக்கூடிய அந்த பொண்ணை பார்த்து மீன்காரின்னு சொன்னதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி
அவர் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி வீடியோ போடுவாரு. மக்கள் எல்லாம் வந்து முட்டாள் அப்படி நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இப்ப வரக்கூடிய வீடியோஸ்ல அவருக்கு வந்து வியூஸும் கம்மியா தான் வருது, லைக்ஸும் கம்மியா தான் வருது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூட கம்மியா தான் இருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வியூஸ் கம்மியானதாலதான் சாரி வீடியோ போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ உண்மைதான். ஏன்னா இவர் சாரி கேட்கறதா இருந்தா அன்னைக்கே வந்து அந்த வீடியோ போட்டு நமக்கு இவ்வளவு இஷ்யூ வந்த உடனே அவர் வந்து சாரி கேட்டிருக்கணும். அது கேட்கல. அந்த வீடியோக்கு ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் சாரி கேட்டு என்ன யூஸ், நோ யூஸ். அப்படி சாரி கேட்கறதா இருந்தா யாரு தப்பா பேசினாரோ அந்த மக்கள் கிட்டே போய் சாரி கேட்கறதா வந்து வீடியோ எடுத்து போட்டாருன்னா ஓகே. சோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஹெல்ப் பண்ணட்டும். எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றாங்க, எவ்வளவு பேரு அதை வெளில காட்டிக்கல, மக்களுக்கு ஹெல்ப் பண்றத வந்து வீடியோ எடுத்து போடல. அப்படி போடுறதா இருந்தா சரி ஓகே, நான் இப்ப வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கறத பண்றதா இருந்தா அதுக்கேத்த ஒரு பொறுமை வேணும். சோ நம்ம ஹெல்ப் பண்ண போகும்போது மக்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். பாவப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஏதோ வேண்டாத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஏதோ அவங்களா வந்து இவங்கள்ட்ட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு கொடுக்குற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. சாரி வீடியோல அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா எனக்கு அது உண்மையாவே அது எனக்கு ரொம்ப கடுப்பா இருந்தது. என்னன்னா அவர் அந்த ரம்ஜான் டைம்ல போட்ட வீடியோல வந்து அதுகளுக்கு கொடு இதுகளுக்கு கொடுன்னு சொல்லியிருப்பாரு. அதை அவர் இங்க நியாயப்படுத்தாரு. எப்படின்னா நான் என் வீட்டுல அப்படிதான் பேசுவேன், நான் என் வீட்டுல உள்ள பிள்ளைங்களை அப்படிதான் பேசுவேன். நீங்க வீட்டுல பேசுறது வேற, வீடியோல பேசுறது வேற. வீட்டுல பேசுறது நீங்க உங்க ரிலேட்டிவ பேசுறீங்க, உங்க சொந்தக்கார பிள்ளைங்களை பேசுறீங்க. அந்த பாவப்பட்டவங்க உங்களுக்கு சொந்தமும் பந்தம் எதுவுமே கிடையாது. அவங்க நார்மல் ஒரு பாவப்பட்ட பீப்புள், ரோட்ல இருக்கிறவங்க. அவங்கள நீங்க இதுன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்கள்ட்ட அவங்க ஹெல்ப்பே கேட்கல, நீங்களா போய் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களை பார்த்து இதுன்னு சொல்றது ரொம்பவே தப்பு. சோ இர்ஃபான் வியூஸ் சேனலை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய சேனல் நான் பார்த்தது கிடையாது, அவருடைய வீடியோஸ் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். சோ நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அவருடைய கேரக்டர் எப்படி உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து அதை வீடியோஸ் எடுத்து போட்டு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதை வந்து நீங்க ஒரு ப்ராப்பரா பண்ணுங்க. மத்த மாதிரி இப்படி ஏழைகளை வந்து கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு. இன்னைக்கு வந்து இர்ஃபான் பண்ண இந்த தப்பை யாருமே பண்ண மாட்டாங்க. அதான் இர்ஃபானுடைய அந்த ஒரு வீடியோஸ்னால வந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்டிங் கம்மியானதா இருக்கட்டும், ரெவன்யூ கம்மியானதா இருக்கட்டும், சோ அதை பார்த்துட்டு யாருமே வந்து இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணா கூட வீடியோ எடுத்து போட மாட்டாங்க. அப்படி வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா நல்ல விதமா தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திட்டி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது தெரியும், நம்ம வந்து பாவப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் திட்டக்கூடாது அப்படிங்கிறது இர்ஃபானுடைய வீடியோஸ்ல இருந்து நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சோ இர்ஃபான் வந்து டெய்லி 3 மணிக்கு வந்து வீடியோஸ் போடுறாரு. ஆனா இப்ப போடக்கூடிய வீடியோஸ் கூட அந்த அளவுக்கு வந்து வியூஸ் எல்லாமே போகல. அவர் அடுத்து என்ன பண்ணுவாருன்னே தெரியல. இப்பவும் அவரை வந்து கழுவிட்டு தான் இருக்காரு. ரம்ஜான் முடிஞ்சே 2 மாசம் ஆக போகுது. இன்னும் அவருக்கு மேல அந்த கோபம் யாருக்குமே குறையல. அவர் சாரி வீடியோ போட்ட பிறகு கூட யாருக்குமே அந்த டென்ஷன் அப்படிங்கறது வந்து கம்மியாகல. சோ இர்ஃபானுடைய இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க Facebookல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோட கிளம்புறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.